இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாமக பொருளாளரை தொடர்ந்து பல்வேறு மாவட்ட செயலாளர்களையும் நீக்கி வரும் ராமதாஸ். அன்புமணிக்கு போட்டியாக புதிய நிர்வாகிகளை நியமித்து வருவதால் முற்றும் மோதல். கட்சியிலிருந்து யார் நீக்கப்பட்டாலும் கவலை வேண்டாம். அடுத்த 10 நிமிடத்தில் நீக்கப்பட்டவர்களுக்கு நியமன கடிதம் வழங்கப்படும். நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கே உண்டு என்றும் அன்புமணி திட்டவட்டம். கட்சியின் பொருளாளராக திலகபாமா தொடர்ந்து நீடிப்பார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நீக்கம் செய்த நிலையில் அன்புமணி திட்டவட்டம். தனக்கு விடுதலை கிடைத்ததாகவும் இனி நாம் வேகமாக செல்லலாம் என்று கட்சியினருக்கு அன்புமணி ராமதாஸ் உற்சாகம். பாமகவில் நிலவும் குழப்பம் தற்காலிகமான ஒன்று என்றும் பேச்சு. பாமகவை தொடங்கிய மருத்துவர் ராமதாஸின் கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடிப்போம். இப்போதுள்ள பொதுக்குழுவை கூட்டி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியது போன்று அடுத்த ஆட்சிக்கும் வர முடியும் என்றும் அன்புமணி உறுதி. நான் உலகில் அதிகம் நேசிப்பது என் அம்மாவைத்தான். அவர் நேசிப்பதும் என்னைத்தான். என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு முன் வைக்கப்படுவதாக அன்புமணி வேதனை. எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா தான். அவங்களுக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது என்னதான். எங்க அம்மா மேல சின்ன திரும்ப கூட போட விட மாட்டேங்க. உறுப்பினர் புதுப்பிப்பு நடவடிக்கைகளை அடுத்த 3 வாரங்களில் முடிக்க வேண்டும். பாமகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கட்சியினருக்கு அன்புமணி அறிவுறுத்தல். பாமகவின் கட்சி அலுவலக முகவரியை அதிரடியாக மாற்றினார் அன்புமணி ராமதாஸ். உறுப்பினர் சேர்க்கை படிவத்தில் புதிய முகவரியாக டி நகர் திலக் தெரு முகவரி இடம் பிடிப்பு. அன்புமணி மற்றும் அவரது மனைவியால் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து. மிக குறுகிய காலத்தில் பாமகவை கைப்பற்ற அன்புமணி முயற்சிப்பதாகவும் மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனர் மணிகண்டன் பகிரங்க குற்றச்சாட்டு. காடு வெட்டி குரு எப்படி மருத்துவ கொலை செய்யப்பட்டாரோ அதே நிலைக்கு மருத்துவர் ஐயா தள்ளப்படுவார் வெகு விரைவில் சொன்னார். அந்த காலங்கள் ரொம்ப வெகு விரைவில் சொல்லியிருக்கார். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா மருத்துவர் அன்புமணியும் அன்புமணி பொண்டாட்டி சௌமியாவும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்து ராஜ்யசபா சீட் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் LK சுதீஷ் சந்திப்பு. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை. மதுரையில் பொதுக்குழுவில் கூடிடுவோம், பொது தேர்தலில் வென்றிடுவோம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. திராவிட மாடல் அரசு மீது அவதூறுகளை பரப்பி பொய் செய்திகளை பூதாகரமாக்கி தோல்வியிலிருந்து மீள எதிர்க்கட்சிகள் முயற்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு.
திமுகவுடனான கூட்டணி நாட்டுக்கு தேவை. திமுகவை குடும்ப அரசியல் என கட்சி ஆரம்பித்த போது விமர்சித்தது தொடர்பான செய்தியாளரின் கேள்விக்கு கமலஹாசன் காட்டமாக பதில். நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் மாநிலங்களவை சீட் வழங்கப்படாதது வருத்தம் அளிக்கிறது என அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டி. இருப்பினும் திமுக கூட்டணியில் தொடர்வோம் என்று திட்டவட்டம். அதுக்கு செய்வாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி அதுல வருத்தம் இருக்கு. ஆனால் நாங்கள் அதை தமிழ்நாட்டு நலன்கிறது அதை கடந்து செல்கிறோம் தான் சொல்றேன். தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என தாம் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமலஹாசன் திட்டவட்டம். I've been threatened before, and if I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it. கன்னட மொழி விவகாரத்தில் கமலஹாசனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு. கமலஹாசன் கன்னட மொழிக்கு எதிரானவர் என்பது போன்ற மாய தோற்றத்தை சித்தரித்து அவதூறு பரப்புவது ஏற்கத்தக்கது அல்ல என அறிக்கை. கமலஹாசனின் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தடை. கமலஹாசன் மன்னிப்பு கேட்கும் வரை தக் லைஃப் படம் கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்கப்படாது என திட்டவட்டம். திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரியை 8%-இலிருந்து 4% குறைத்து அரசாணை வெளியீடு. திரைத்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. ஒரே ஒரு படிப்பில் மட்டும் சாதிக்க வேண்டும் என நினைப்பது சாதனை கிடையாது. நீட் மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கிறது என கல்வி விருது விழாவில் விஜய் பேச்சு. படிப்புல சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்க ஆங்ஸைட்டியை ஏத்திக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால இப்பவே உங்க மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்கோங்க. பெரியாருக்கு சாதி சாயம் பூச முயற்சிப்பதற்கு விஜய் கண்டனம். சாதி மதங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு விஜய் அறிவுறுத்தல். இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்ல உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஓட்டுக்கு பணம் வாங்கும் கலாச்சாரத்தை மக்கள் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என விஜய் பேச்சு. கொள்ளையடித்த பணத்தை வரும் தேர்தலில் வண்டி வண்டியாக இறக்கப் போகிறார்கள் என ஆட்சியாளர்கள் மீது மறைமுக தாக்கு. ஆனா நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க.
அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். விஜய் கருத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு. விஜயின் வருகையால் தனக்கான வாக்குகள் சிதறாது எனவும் பேட்டி. அதே நீங்க இந்த இருக்குல்லன்னு எப்படி இருக்குது? எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் நம்புறவங்க தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. அது எப்படி சிதறும்னு நீங்களா ஒரு கணக்கு எடுத்துருக்கீங்க. ஏங்க அவர் வந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க, நாங்கள் வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க. நீங்கள் சொல்லுங்க. கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் முகக்கவசம் அணிய தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். உடல்நிலை சரியில்லாதவர்கள் வீடுகளில் இருக்கவும் தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளவும் அறிவுரை. இன்றும் நாளையும் மதுரையில் ட்ரோன்கள் பறக்க தடை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகையையொட்டி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. தமிழகத்தில் ஜூன் 2ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும். ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக வெளியான செய்தியில் உண்மையில்லை என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் போது மாணவ மாணவிகள் பழைய பஸ் பாஸை காண்பித்து பேருந்துகளில் பயணிக்கலாம் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களும் பழைய பாஸை காண்பித்து பயணிக்கலாம் என விளக்கம். தமிழக அரசு பணிகளில் இருந்து இன்று ஒரே நாளில் 8144 பேர் ஓய்வு. அதிகபட்சமாக குரூப் பி பணியிடங்களில் 4399 பேர் ஓய்வு பெறுகின்றனர். வேலூர் அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு கையில் போடப்பட்ட ஊசியை மாற்றும் போது கட்டை விரலை வெட்டிய செவிலியர். பிளாஸ்டிக் சர்ஜரி சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குஜராத் அணிக்கு எதிரான IPL எலிமினேட்டர் சுற்றில் மும்பை அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. 229 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்களில் 208 ரன்கள் குவித்து தோல்வி. குஜராத் அணியை வீழ்த்தி குவாலிஃபயர் 2க்கு முன்னேறியது மும்பை இந்தியன்ஸ் அணி. நடப்பு IPL தொடரில் இருந்து வெளியேறியது குஜராத் டைட்டன்ஸ் அணி. பிரபல இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷி பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. சூரியவன்ஷியின் திறமை நாடு முழுவதும் போற்றப்படுவதாக மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு.